விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகையாக ரூபாய் 2247 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன? ராஜா, அதாவது தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து மத்திய அரசினுடைய அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் 23 மூன்றாம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 23, 24, 25 ஆகிய 3 தினங்கள் 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் தமிழகம் முழுவதும் வறட்சி நிலைமை குறித்து அவர்கள் பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நேரடியாகவே சென்று அவர்கள் பார்வையிட்டு அதன் பிறகு மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பினர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் பயிர் இழப்பு வறட்சி நிவாரண உதவியாக உடனடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே ஏக்கர் ஒன்றுக்கு 5000 ரூபாய் 5475 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 7287 ரூபாயும், பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 2428 இருந்து 3000 ரூபாய் இடுபொருள் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த 21/2/2000 கூட்டம், அதாவது நேற்றைய கூட்டத்தில் இதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று இவர்களுக்கான உடனடியாக 2247 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக விடுவிக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து அதிமுக நேற்று அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது அவர் செய்தியாளர்களிடம் வைத்த முதல் கேள்வியே அதுதான். வறட்சி தமிழகம் முழுவதும் வறட்சி மாவட்டமாக அனைத்து மாவட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரண நிதி எப்போது அளிக்கப்படும்? ஏற்கனவே மத்திய குழுவினர் பார்வையிட்டு சென்றுவிட்டனர் என்ற கேள்வியை நேற்று எழுப்பினோம். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட முதல் கேள்வியே இந்த கேள்விதான். அதற்கு ஒரு நடவடிக்கையாக தான் இது எடுக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தற்போது விவசாயிகளுக்கு உடனடியாக 2247 கோடி ரூபாய் பயிர் இழப்பு வறட்சி நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இது அவர்களுடைய வங்கி கணக்கில் உடனடியாக சென்று சேருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராஜா, நீங்கள் கூறியது போல நேற்றைய தினம் செய்தியாளர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு அவர் கூறியது வறட்சி நிவாரண தொகை விரைவில் விவசாயிகளுக்கு சென்றடையும் அப்படின்னு கூறியிருந்தார். நேற்று செய்தியாளர்களுடைய இன்னொரு கேள்விக்கு அவர் பதிலளித்த போது அவர் தண்ணீர் பிரச்சனை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கும் அவர் சொல்லியிருந்தார். கோடைகாலம் நெருங்குவதை தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை குறித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாகவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்றைய அவருடைய அறிவிப்பில் இந்த நிவாரணத் தொகையை தாண்டி வேறு ஏதேனும் தண்ணீர் பிரச்சனைக்கு ஏதாவது அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறதா? முக்கிய அம்சங்கள் இன்றைய அறிக்கையில் 5 பக்க அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அரசின் சார்பாக முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி கொடுத்துள்ளதாக அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 35ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை காலமாகும். ஆனால் இந்த பருவமழை என்பது சராசரியாக 440 மில்லிமீட்டர் கிடைக்கப்பெறும். ஆனால் நடப்பு ஆண்டில் வெறும் 168 மில்லிமீட்டர் மழையே கிடைக்கப்பட்டுள்ளது. கடந்த 140 ஆண்டுகளில் இது போன்ற குறைந்த மழையளவு இதுவரை சாத்தியமே இல்லை, அதுபோன்று ஏற்பட்டுள்ளது. ஆகையால் தற்போது வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகை வழங்கிட வருவாய் மற்றும் வேளாண் துறைகள் இணைந்து செய்த கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளதாகவும் இந்த கணக்கெடுப்பின்படி 32,30,191 விவசாயிகளுக்கு சொந்தமான 50,34,237 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் பயிர் இழப்பு ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது, ஒரு அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ப இந்த 2247 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டிய இந்த தொகை கொடுக்கப்படுவதன் மூலம் வேளாண் பயிர் சாகுபடி செய்த 28,99,877 விவசாயிகளுக்கு சொந்தமான 46,27,142 ஏக்கர் பரப்பளவில் ஏற்பட்டுள்ள சேதத்திற்கு 2049 கோடி ரூபாயும், தோட்டப்பயிர் சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு சொந்தமான நிலங்களுக்கும் தற்போது இந்த கூடுதல் தொகை உதவி தொகை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகை வழங்குவது தொடர்பாக இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் தற்போது 2247 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான வங்கி கணக்கில் உடனடியாக விடுவிக்க
தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ஏக்கர் ஒன்றுக்கு 5465 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 3000 ரூபாயும், நீண்ட கால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 7287 ரூபாயும், பட்டுப்புழு வளர்ப்பு ஏக்கர் ஒன்றுக்கு 2428 3000 ரூபாயும் இடுபொருள் நிவாரண தொகை உடனடியாக விவசாயிகளுக்கு தங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிநீர் தொடர்பான எந்த அறிவிப்பும் இது இல்லை. மேலும் பொதுமக்களுக்கு அது ஒரு திசையும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.